செல்வி நல்லா தூங்கிட்டா. எனக்கு தூக்கமே வரல. வாங்க இப்படி கொஞ்சம் நடந்துட்டு வரலாம். என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்களை பேச வைக்கிறேன் பாருங்களேன். உங்க முகம் இருக்கே ரொம்ப கடையான முகம். ஆனா இப்ப பாக்குறது கூட சகிக்கல. இஞ்சி திங்கிற குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கு. ஆம்பளைங்களுக்கு மார்பிள் அடர்த்தியா முடி இருந்தா அழகா இருக்கும். நீங்க ஒண்ணுமே காணும். நீங்க ஆம்பளையே இல்லையா? இடுப்பு வி ஷேப்ல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடானா யூ ஷேப்ல இருக்கு. முகத்தை பத்தி சொல்லியாச்சு, மாரை பத்தி சொல்லியாச்சு, இடுப்பை பத்தி சொல்லியாச்சு. இன்னும் எதை பத்தி சொல்லலாம்? சித்ரா, செல்வியால எப்படி பேசாம இருக்க முடியுதுன்னு நினைச்சு நானும் கொஞ்சம் நேரம் பேசாம இருக்க முடியுமான்னு பார்த்தேன். முடியல. பாவம், அவளால எப்படி முடியுது? ஐயோ ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. அவரை ஏங்க கொடுமைப்படுத்துறீங்க? அவரை கொடுமைப்படுத்தாதீங்க, அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏங்க ஏங்க, நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க? ஏங்க ஏங்க, நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க? ஏங்க நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க? நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சி சொன்னீங்க? வேண்டாங்க வேண்டாங்க. விஜய், என்னங்க இது? கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? புது கவர்மெண்ட் உத்தரவு. அகர வரிசையில பேரெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். பேர் என்ன? ரத்னம்பொடி. பொடி பையனா? இல்ல சார், 6 பேர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் நீ வரிசையில தான் இருப்பான். சரி, கண்டுபிடிச்சுட்டு வரேன். என்ன பேர் சொன்ன? விஸ்வநாதன் சார். ஏன் கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? ஏதோ பேரு சொல்லி என்னது? முண்டம். உண்மையிலேயே கேட்டேன். பையன் பேரு மூதேவி விஸ்வநாதையா? மூதேவி விஸ்வநாதனா? அது முதலையே சொல்லப்படாதோ? பேர் சொல்ல முடியாதியா? உன்னை எவன் கேட்டான்? அதான் 2 தடவை சொன்னீங்க. ராமச்சந்திரன் விஸ்வநாதன் சார். ஏன் இப்படி கத்துற இருக்கு? உனக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஜாஸ்தி. விஸ்வநாதன் இதுலதான் இருப்பான். விஜயதசமிக்கு முத நாள் சாட்சி சொல்லி இருக்காரா? எம்ஆர் விஸ்வநாதன் அவரா? சார், நான் கேட்கறது எஸ் விஸ்வநாதன். எஸ் விஸ்வநாதனா? எஸ் விஸ்வநாதன். எஸ் விஸ்வநாதன், ஜோன் ஸ்ட்ரீட், சைதாப்பேட்டை. இவர்தான் சார், சொல்லுங்க. பூந்தமல்லியை சேர்ந்த பாபுங்கிற ஒருத்தருக்கு எதிரா ஒரு கற்பழிப்பு வழக்கில் இவர் சாட்சி சொல்லியிருக்கார். இவருடைய சாட்சியை அடிப்படையா வச்சுதான் ஜட்ஜ்மெண்டே கொடுத்திருக்காங்க. அந்த பாபு எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியுமே. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கார். தேங்க்யூ. இப்ப என்ன பண்ண போறோம்? ஜெயிலுக்கு போக போறோம். என்ன எதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க? கற்பழிக்க போறோம். என்னையா? ஆமா. அலையுது பார். ஐயோ, என்ன கற்பழிக்க போறீங்களா? உன்னை ஏமா நாங்க கற்பழிக்கிறோம்? உன்னை கற்பழிச்சா எங்களுக்கு போலீஸ்ல தண்டனையா கிடைக்கும். சொருப்பால் அடிப்பேன். இருக்கட்டும், நாங்க சொற்பழிக்க கற்பழிக்க போறது அந்த பொண்ணு. ஐயோ, அட பாருங்களா? என்னம்மா சிரிக்கிற? அந்த பசங்க உன்னை கற்பழிக்கிறேங்கிறானுங்க. ஆசை இருக்குதா? என்ன தலையாட்டுற? ஐயா ஐயாப்பா, அது விவரம் தெரியாத பொண்ணுப்பா. விவரம் புரியல. கற்பழிக்கிறதுனா என்னன்னே புரியலப்பா. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. இவ்வளவு லேட்டாவா? எனக்கு புரியுது. என்ன பண்றது? சும்மா மணி. அந்த பொண்ணை கற்பழிக்கிற மாதிரி இவர் ஆக்ட் பண்ண போறாரு. ஆக்ட் தான் பண்ண போறீங்களா? நான் உங்களை என்னமா ஆம்பளைங்கன்னு நினைச்சேன். தெரியாம தெரியாம சொல்லிட்டு தெரியாம சத்தியமா நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க தான். சரி, எதுக்காக ஆக்ட் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். இவர் கற்பழிக்கும் போது நீங்க போய் நில்லு. ஒரு லெவல் வந்த உடனே ஓட கத்தி போலீஸையும் ஊரையும் கூட்டு. ஊரைத்தானே கூட்டிடுறேன். அக்கா, என்னப்பா? ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லபடியா வெற்றிகரமா கற்பழிப்ப. எந்திரி, நீ போமா போ. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஊரை கூட்டலாமா? செருப்பால் அடிப்பேன். சரியான செருப்படி குடும்பம். ரெடி, சீன் 1, டேக் 1, ஸ்டார்ட். நான் சொல்லி கத்தணும். ஐயோ, ஓடி வா. ஐயோ, 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 காப்பாத்துங்க. ஐயோ, ஐயோ, ஓடி வாங்க. சும்மா பெருக்காடு. ஐயோ, கத்தா கத்து. அஜயோ, 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 ஒடியாங்க, ஒடியாங்க. யாரோ ரெண்டு காலி பசங்க ஒரு பொண்ணு கற்பழிக்கிறாங்க. எங்க? ஐயோ, பெரிய. காலி பசங்க ஒரு பொண்ணை கற்பழிக்கிறானுங்க. ஓடுங்க, ஓடுங்க, நல்ல மத்துங்க, மத்துங்க. என்னப்பா இதெல்லாம்? பாத்துட்டு எப்படி நிக்கிறீங்க? அங்க பாருங்க, இதோட அக்கிரமம். அங்க பாருங்க, போங்க. கொஞ்சம் இருமா, அவங்க நடத்துட்டு நீ இருமா. என்ன மாதிரி பச்சா பொல்லாத பைய சண்டை பொண்ணை வேற தூக்கலாம். சொருப்பால் அடிப்பேன். ஐயோ, போலீஸ், போலீஸ். ஐயோ, ஒடியாங்க, ஒடியாங்க, போலீஸ், போலீஸ், போலீஸ். ஆரம்பிச்சு தொலைங்க. ஏதோ ரேப்பு கேட்டான், 2 பையங்களை அனுப்புறாங்களாம். போலீஸ் லாக்கப்ல இடம் இல்லையா, இங்க வச்சுங்கன்னு போன் பண்றாங்க. லெட்டர் வந்து காரைக்குடியில வந்திருக்கு. அல்லவா, நல்ல செய்தியா இருக்கணுமே. என்ன சார் இப்படி கத்திக்கு போட்டீங்க லெட்டரை? காரைக்குடியில என் பொண்ணை பாத்துட்டு போனாங்கல்ல. ஆமா சார், அவங்களும் வேணாம் எழுதிருக்காங்க. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு நான் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா அவன் வந்து சிவனை செஞ்சுட்டு போறானே தவிர கல்யாணம் எடுக்க மாட்டேங்குதுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அப்படியா? எவனாச்சும் ஒருத்தன் வருவான் சார். ஆமா சார், வருவானா? வருவான். பாப்பா, நல்ல முகூர்த்த நேரத்து தான் வந்திருக்க. கொஞ்சம் கருப்பா இருக்கா, கலையாவே இருக்கான். என்ன வயசு? 26 அடிக்க போகுது. அடிக்கிட்டு பெரியவனுக்கு 24 தானே ஆகுது. என்ன படிச்சிருக்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். கிளாஸ் படிப்பு. ஆமா, இது வேலை தேடணுமா இல்ல வேலையில இருக்கியா? நான் கப்பல் இன்ஜினியர். கப்பல்ல மோகனாக்கு அடிக்கடி கப்பல் போயாலும் ஜாமீன் இருக்கு. இந்த கப்பல்ல போறிய அப்ப இந்த வாந்தி பயம் அதெல்லாம் அது நிறைய பேர் போறது, எனக்கு வந்தது இல்ல. இவங்களை அரெஸ்ட் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, ஏன் ஒரு மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கிறாரு? இவர் நிச்சயமா ஜெயில் சூப்பரன் தானே? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவருக்கு 3 பொண்ணுங்க, ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்கு. அதனால யார பார்த்தாலும் இவன் மாப்பிள்ளையா வந்துட மாட்டானா அப்படின்னு ஏங்குறாரு. அவ்வளவுதானே. சரி விடு. விசாரிச்சுட்டு கூப்பிடலான்னு பாக்குறேன். மூத்ததுக்கு 24 வயசு, நீங்க மத்த 2க்கும் 23, 22. ஐயோ, எனக்கு என்ன வயசு தெரியுமா? 25. யூனிவர்சனுக்கு மூத்தது பேர் மோகனா சொன்னீங்க, 2வது பேர் என்ன? மோகனா. அது ஒரு கேள்விக்குறியா இருக்காது. 3வது சுமனா, அது யமனா இருக்காது. உங்களுக்கு 2யும் ஒரே இடத்துல கொடுக்கறது ஒண்ணு ஆட்சேபம் இல்லையே? ஆட்சேபம் இல்லையா? உனக்கு தம்பி இருக்காதா? இல்ல, நானே 2யும் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். இவரு கோச்சிக்க மாட்டாரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பரந்த மனப்பான்மை சார். ஐயோ, உன் வாழ்க்கை சக்கரவாயா பொண்ணு. ஒரே நாள்ல என் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னையா என்னையா இந்த கற்பழிப்பு வழக்குல 2 கைதிங்க வராங்கன்னு போன் பண்ணல? அவங்கதான் சார் இவங்க. அவங்கதானே இவங்களை இதோட பெட்டர் மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்காது. அவன் அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நீங்க நானும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். அந்த பாபுங்கிறால நம்ம பார்த்தது கூட இல்ல. எப்படி கண்டுபிடிக்க போற? அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா மட்ராஸ் சிட்டியில் இருக்கிற மாதிரி 40 லட்சம் பேரா இருக்காங்க. கற்பழித்த கேஸ்ல 7 வருஷம் தண்டனை வாங்கின பாபு யாரும் கேட்டா எவனா சொல்லிட போறான். நீ கவலையப்படாது, நாளைக்கு காலையில நாம அவனை சந்திக்க போறோம். நாளைக்கு காலையிலயா? என்னமோ பேசி வச்சு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன். பின்ன இது நான் பாட் அட்டாச் ஜெயில நினைச்சியா? காலையில ஒரு பொது இடத்துக்கு எல்லாரையும் துறந்து விடுவாங்க. ஆமாமா, இல்லாட்டா நாளை போடும். காலையில தான் திறந்து விடுவாங்களா?